அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதிச்சிருக்கிற வரி விதிப்பு அமலுக்கு வந்திருக்கிற நேரத்துல பிரதமர் நரேந்திர மோடி சீனா செல்வது ரொம்பவே கவனிக்கப்பட்டிருக்கு. ஜப்பான் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து அப்படியே சீனா செல்ல இருக்காரு. ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய தேதிகள்ல பிரதமர் நரேந்திர மோடி சீனாவில் இருப்பார். இந்த சந்திப்புல மிக முக்கியமான விஷயங்கள் பேசப்படலாம்னு சொல்லப்படுது. குறிப்பா ஆசியாவில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த SCO மாநாட்டில் தற்போதைய சர்வதேச அரசியல் சூழல் குறித்து பேசப்படலாம். ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் ஆங்கிலத்தில் சொல்லப்படுற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு கூட்டத்துல தான் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துக்க இருக்காரு. இதுல இந்தியா உட்பட 10 உறுப்பு நாடுகளும் பார்வையாளர்களா 2 நாடுகளும் இருக்காங்க. வரி விதிப்பை எதிர்கொள்ள அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியாவுக்கு பலமான ஒரு கூட்டணியும் தேவைப்படுது. அதனால தான் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில பல்வேறு தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த மீட்டிங்ல கலந்துக்கிறார். நிதி மற்றும் பாதுகாப்பு சிக்கல்களை சமாளிக்கிற நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு கடந்த 25 வருடங்கள்ல முக்கியமான அமைப்பா உருவெடுத்திருக்கு. உலகத்தோட மக்கள் தொகையில பாதி மக்கள் தொகை இந்த அமைப்பை சேர்ந்த நாடுகள் கிட்ட இருக்கு. இது உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பாதிய உள்ளடக்கி இருக்கு. ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்காவை சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்கிற இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளுடைய அடுத்த 10 ஆண்டுகளுக்கான வளர்ச்சி பயணம் குறித்து பேசப்படும். எல்லை பாதுகாப்பு பிரச்சனைகளை நிர்வகிக்க கடந்த 1996 சீனா, ரஷ்யா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான் மற்றும் தஜிகிஸ்தான் நாடுகள் இணைந்து இந்த அமைப்புக்கான அடித்தளத்தை உருவாக்குச்சு. 2001 உஸ்பெகிஸ்தானும் 6வது நாடா இணைய ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நிறுவப்பட்டது. 2001க்கு பிறகு இந்தியா, பாகிஸ்தான், ஈரான், பெலாரஸ் ஆகிய நாடுகளும் இணைய SCO ஒரு பெரிய அமைப்பா உருவானது. மற்ற ஆசிய நாடுகளை போல இந்தியாவுக்குமே இதுல ஒரு முக்கியமான அமைப்பா இருக்கு. இந்த அமைப்பு தொடங்கப்பட்டு 20 ஆண்டுகள்ல இதன் உறுப்பு நாடுகளுடைய மொத்த வர்த்தக மதிப்பு கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகரிச்சிருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. 2022 வெளிவந்த அறிக்கையின்படி 2001 5.4 இருந்த வர்த்தக மதிப்பு சதவீதம் 2020 17.5% அதிகரிச்சிருக்கு. உலக அளவுல மேற்கத்திய நாடுகளை எதிர்க்க பிரிக்ஸ் உருவாக்கப்படுறதுக்கு முன்னதாகவே இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. ஆசிய அளவுல மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக நிதி மற்றும் மற்ற விஷயங்கள்ல மேம்படணும் அப்படின்றதுதான் நோக்கம். அதனால தான் சீனாவோட பிரச்சனை இருந்தாலும் இந்த அமைப்புல இந்தியா தொடர்ந்து வருது. குறிப்பா அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தை எதிர்கொள்ளவும் ஆசியா சார்புல அமெரிக்காவை கண்டிக்கவும் இந்த அமைப்பு நடவடிக்கைகள் எடுக்குது. அதிலும் அமெரிக்காவுடைய வரி விதிப்பு இப்போ அமலாகி இருக்கிறதுனால சர்வதேச அளவுல நிதி பதட்டம் ஏற்பட்டிருக்கு. இந்த முக்கியமான சூழல்ல அமெரிக்காவால அதிகம் பாதிப்படைஞ்சிருக்கிற சீனாவும் இந்தியாவும் ஷாங்காய் மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறது சர்வதேச அளவுல கவனத்தை ஏற்படுத்தி